அத்தியாயம் 22. அசோகபுரத்தில். காஞ்சி மாநகர்லேருந்து 7 காத தூரத்துல தில்லைக்கு போகக்கூடிய வழியில அசோகபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த அசோகபுரத்துக்கு தான் நாகநந்தி கூட ஆயனர், சிவகாமி, அத்தை, குண்டோதரன், கிளி, மானு, குதிரை இவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் அசோகபுரத்துக்கு வரதுக்குள்ள நம்ம அசோகபுரத்தை பத்தி கொஞ்சம் பார்த்தரலாம். பேரரசர் அசோகரின் பெயர்ல நிறுவப்பட்ட ஒரு ஊர் இது. கலிங்கத்தை அடையிறதுக்காக அவர் செய்த போர்ல ஏகப்பட்ட உயிரிழப்பு வருது. அதை பார்த்த அசோகரினுடைய மனம் மாறி அவர் என்ன பண்றாரு, பௌத்த மதத்தை தழுவுறாரு. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் தர்ம போதனைய பரப்ப ஆரம்பிக்கிறாரு. அன்பை நிலைநிறுத்த ஆசைப்படுறாரு. இதுக்காக புத்தரினுடைய போதனைகள் அடங்கிய நல்ல கருத்துக்கள் அடங்கிய நிறைய ஸ்தூபிகளை எல்லா இடத்துலையும் அவர் நிறுவுறாரு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய தூண் ஒண்ணு இந்த அசோகபுரத்துல இருக்கு. இந்த அசோக ஸ்தம்பத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் புத்த விகாரங்கள், பௌத்த கோயில்கள் காணப்படுகின்றன. இந்த பௌத்த விகாரத்துக்கும் கோயில்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌத்த விகாரம் அப்படின்னா கூட்டு பிரார்த்தனை நடக்கக்கூடிய இடம். கோயில் அப்படிங்கிறது அங்க உருவத்தை வச்சு வணங்கக்கூடிய பகுதி. இந்த பௌத்த விகாரத்திலையும் சரி, பௌத்த கோயில்கள்லையும் சரி, காலையிலும் மாலையிலும் பூஜை நடக்கக்கூடிய நேரங்கள்ல அந்த தெருவே மணக்கக்கூடிய அளவுக்கு வாசனை அப்படி நிக்குமா. அதே மாதிரி 1000 தீபங்கள் அப்படி ஜொலிச்சிட்டு இருக்குமா. ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு அந்த இடமே உருக்குலைஞ்சி போய் இருக்கு. எந்த பௌத்த விகாரமும் நல்லபடியா இல்லை, எல்லாமே உடைஞ்சி சிதிலமடைந்து போய் இருக்கிறது. அந்த இடத்துல புத்த விகாரமும் புத்த கோயிலும் சேர்ந்த ஒரு கட்டடம் காணப்படுது. அந்த கட்டடத்துல ஒரு சின்ன தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு. அதே இடத்துல 900 ஆண்டுகளுக்கு முன்னகுட்டி அசோகரால் நிறுவப்பட்ட அந்த ஸ்தம்பம் தர்மத்துக்கு என்னைக்குமே அழிவில்லை அப்படிங்கிற மாதிரி தலையை தூக்கி நின்றுட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு நாகநந்தி கூட ஆயனர் குடும்பமும் மற்ற எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் எப்ப வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருட்டி 2 நாழிகைக்கு அப்புறம் வராங்க. இந்த 2 நாழிகை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நாழிகைனா 24 நிமிஷம், 2 நாழிகை அப்படின்னு சொல்லும் போது 48 நிமிஷம். கிட்டத்தட்ட 50 நிமிஷம் கழிச்சு அவங்க எல்லாருமே அந்த கம்பத்து பக்கத்துல நிக்கிறாங்க. அந்த ஸ்தம்பத்துக்கு பக்கத்துல வந்த உடனே ஆயனர் அந்த ஸ்தம்பத்தை அண்ணாந்து பாக்குறாரு. அது வரைக்கும் அங்க யாருமே பேசல இல்லையா. அந்த நிசப்தத்தை உடைச்சி ஆயனர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த அசோக சக்கரவர்த்தி எவ்வளவு நல்லவரா இருந்திருக்கிறாரு. இவரை மாதிரி எல்லா சக்கரவர்த்திகளும் போரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த பூமி எவ்வளவு அமைதியா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லுதாரு. உடனே சிவகாமி சொல்றா, ஏன்பா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்குட்டி நீங்க என்ன சொன்னீங்க, இந்த வீர கோஷங்கள் எல்லாம் கேட்கும்போது கல்லூலிய கூட கீழே போட்டுட்டு கத்தியை எடுத்துட்டு யுத்த களத்துக்கு போகணும் போல இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா அன்பு, அகிம்சை, ஆனந்தம் அப்படின்னு சொல்லுதீங்க. உங்க மனசு இப்படி சஞ்சலம் அடைந்து நான் பார்த்ததே இல்லையேப்பா அப்படின்னு சிவகாமி சொல்றா. நீ சொல்றது எல்லாமே உண்மைதாம்மா சிவகாமி. இப்ப என் மனசு ஒரு நிலையில இல்லை. புத்த பகவான் இந்த உலகத்துக்கு அன்பதான் நிலைநாட்ட பார்த்தாரு. ஆனா அவருடைய முயற்சி வீணா போயிட்டே அப்படின்னு நினைக்கும் போது என் மனசு ரொம்ப சஞ்சலப்படுதுமா அப்படின்னு ஆயனர் சொல்ல, இதுவரைக்கும் பேசாத நாகநந்தி இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு. ஆயனரே, புத்த பகவானுடைய போதனையை ஏத்துக்க கூடிய அளவுக்கு மனிதர்களுக்கு இன்னும் பக்குவம் வரல, அதுக்கு என்ன செய்ய அப்படிங்கிறாரு. யாருமே எதிர்பார்க்காதபடி குண்டோதரன் அந்த உரையாடல்ல கலந்துக்கிறான். மனிதகுலோன்னு பொதுப்படையா சொன்னா என்ன பிரயோஜன அடிகளே. விலங்குகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புலியும் இருக்கு, பசுவும் இருக்கு. ஜந்துகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாம்பும் இருக்கு, அணிலும் இருக்கு. அது மாதிரிதான் மனுஷங்களுக்குள்ளேயும் ஏகப்பட்ட வித்தியாசம். நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். அடிகளே, பேரரசர் அசோகரை போலதான் நம்ம மகேந்திர பல்லவரும் தம்மோட ராஜ்யத்துல அன்பு மட்டுமே போதும், சண்டையே வேண்டான்னு நினைச்சாரு. ஆனா அதை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு புலிகேசியும் ஒரு துர்விநீதனும் ஒரு பாண்டியனும் புறப்பட்டு வந்தா நம்ம மகேந்திர பல்லவர் என்னதான் செய்வாரு சொல்லுங்க. பூமியில பாம்பு இருக்கிற வரைக்கும் கீரி பிள்ளை இருக்கத்தான் வேண்டியது இருக்கு. ஒருவேளை கீரி பிள்ளை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷனாவது தடியை எடுத்து அந்த பாம்பை அடிக்கத்தானே வேண்டியது இருக்கு. என்ன சொல்றீங்க அடிகளே அப்படின்னு குண்டோதர ஒரு குண்டை தூக்கி போடுதான். ஆயனர் குண்டோதரன் பேசுறத கேட்டு அசந்து போய் நிக்கிறாரு. நீயாப்பா இவ்வளவு அழகா பேசுத அப்படின்னு ஆயனர் சொல்லுதாரு.
நாகநந்தியோட நிலைமை எப்படி இருக்கு கொஞ்சம் பாருங்க. கண்ணகி மதுரையை எரிச்ச மாதிரி நம்ம நாகநந்தி தன் கண்ணாலேயே குண்டோதரனை எரிச்சிருவாரு போலுக்கு. அந்த மாதிரி ஒரு பார்வையை வீசிட்டு இருக்கிறாரு பாருங்க. சிவகாமி சொல்லுதா, குண்டோதரன் சொல்றது நியாயம் தானப்பா. உலகத்துல பொல்லாதவங்க இருக்கும்போது அவங்கள அடக்கிறதுக்கு வீர புருஷர்கள் இருக்கத்தானே செய்யணும் அப்படிங்க. உடனே ஆயனர் சொல்றாரு, ஆமா சிவகாமி, அது மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாமே அன்பா போச்சு அப்படின்னு சொன்னா வீரங்கிறதே இல்லாம போயிடும். வீரம் இல்லாத உலகம் என்ன உலகம்? அப்புறம் கதை ஏது, காவியம் ஏது, கலைதான் ஏது அப்படிங்கிறாரு ஆயனர். உடனே குண்டோதரன் குறுக்கால வந்து சொல்லுதான், குருவே நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த அசோகர் ஸ்தம்பம் இங்க வெறும் தூணாதானே நிக்குது. இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? இதுல இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை படிச்சு அதை பின்பற்றி யாராவது நடக்கிறாங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த தூணை தட்டி பார்த்துட்டே சொல்றான், நல்ல எக்கால செஞ்சிருக்காங்க. இதை உருக்கி வாள்களாகவும் வேல்களாகவும் செய்யணும். இந்த ஸ்தம்பத்தை உருக்குனா கிட்டத்தட்ட 10,000 வாள்களும் வேல்களும் செய்யலாம் அப்படின்னு குண்டோதரன் சொல்றான். இவங்க எல்லாரும் இப்படி தூண் பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கும் போதே நாகநந்தி கொஞ்சம் வேகமா அந்த புத்த விகாரத்துக்கு பக்கத்துல போயிடுறாரு. அந்த புத்த விகாரத்து வாசல்ல ஒரு பௌத்த துறவி ஒரு தீபத்தை கையில வச்சிட்டு இருக்கிறாரு. அந்த தீபத்தினுடைய ஒளியில நாகநந்தி அந்த ஓலையில இருக்கிறது என்னது அப்படின்னு படிக்கிறாரு. படிக்கும் போதே அவருடைய முகம் மாறுறத பார்த்து அந்த பௌத்த துறவி பயப்படுறாரு. அப்ப அப்பேற்பட்ட விஷயம் ஏதோ அந்த ஓலையில எழுதி இருக்குது. நாகநந்தி ஓலையை படிச்சு முடிக்கிறதுக்கும் ஆயனரும் மற்றவங்க வரதுக்கும் நேரம் சரியா இருக்கு. உடனே நாகநந்தி என்ன செய்யறாரு, தன்னோட முகத்திலையும் குரல்லையும் அமைதியை வரவழைச்சிக்கிட்டு இன்னொரு பௌத்த துறவியை பார்த்து சொல்றாரு, சுவாமி இவங்க எல்லாருமே இன்னொரு 5-6 நாளைக்கு இங்கதான் தங்குவாங்க, அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை கொஞ்சம் செஞ்சுத்தாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஆயனரை பார்த்து சொல்றாரு, ஆயனரே உங்க சீடனுக்கு உண்மையிலேயே நான் நன்றி தான் சொல்லணும். இந்த ஓலையில ரொம்ப முக்கியமான விஷயம் எழுதி இருக்காங்க. இந்த ஓலையை கொண்டு வந்த பௌத்த துறவிய இவன் ஏரியில தள்ளிவிட்டா கூட ஓலையை பத்திரமா கொண்டு வந்துட்டான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சொல்லுதாரு. இந்த ஓலையில அடங்கிய விஷயத்தை கவனிக்கிறதுக்காக நான் அவசரமா போக வேண்டியது இருக்கு. நான் வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆனாலும் ஆகும். அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கி இருங்க. இந்த பௌத்த துறவி உங்களுக்கு உதவி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் போக உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் குண்டோதரன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லும் போது குண்டோதரனின் நெஞ்ச கிழிக்கிற மாதிரி ஒரு பார்வையை பார்க்கிறாரு நாகநந்தி அடிகள். அதுக்கப்புறம் சிவகாமியை பார்த்து அன்பா பாசமா பேசுறாரு. சிவகாமி, உன்னை இப்படி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பாதி வழியில விட்டுட்டு போறேன்னு நீ நினைக்காத. ரொம்ப அவசரமான காரியம், அதனாலதான் போறேன். 2-3 நாள்ல திரும்ப வந்துடுவேன். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் செய்யறேன் அப்படின்னு நாகநந்தி அடிகள் சொல்றாரு. எல்லா புத்த விகாரங்கள்லயும் இருக்கிற மாதிரி தான் நடுவுல புத்தரோட சந்நிதி இருக்கு. 2 பக்கங்களிலையும் அங்க இருக்கக்கூடிய பௌத்த துறவிகள் தங்குவதற்கான அறைகள் இருக்கு. அதுல ஒரு பக்கத்து அறைய ஆயனரின் குடும்பம் தங்குறதுக்காக ஒதுக்கி கொடுக்குறாங்க. ஆயனரின் குடும்பம் அந்த அறைக்குள்ள போனதுக்கு அப்புறம் எதிர்த்தால இருக்கக்கூடிய அறையில ஒரு இருட்டான அறைக்குள்ள நாகநந்தி நுழைகிறார். அங்க என்ன காரணத்துக்காக போறாருங்கிறத நாளைக்கு கேட்கலாம்.